Hello students, இந்த வீடியோல நம்ம bond enthalpy na என்னன்னு பார்க்கலாம். So bond enthalpy அப்படின்றது ஒரு 1 mole of molecule ஒரு particular bond உடைக்கிறதுக்கு தேவையான minimum energy நம்ம bond enthalpy அப்படின்னு சொல்றோம். So minimum energy minimum amount of energy required to break 1 mole of a particular bond in molecules in gaseous state. So ஒரு gaseous stateல இருக்கக்கூடிய moleculeல ஒரு specific bond உடைக்கிறதுக்கு minimum எவ்வளோ எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் bond enthalpy அப்படின்னு சொல்றோம். So enthalpy அப்படின்றது change எனர்ஜின்னு அர்த்தம். So bond enthalpy அல்லது bond energy அப்படின்னு சொல்லலாம். So இந்த bond enthalpy அப்படின்றதுனுடைய யூனிட் கிலோ ஜூல் per mole. So எப்பவுமே அதனுடைய யூனிட் நம்ம எப்படி கொடுப்போம் கிலோ ஜூல் per மோல்னு கொடுப்போம். இப்போ இந்த என்தால்பி அப்படின்றது ரெண்டு விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று சைஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ், இன்னொன்று நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். ஸோ எப்படி பாண்ட் லென்த் வந்து ஆட்டம்னுடைய சைஸையும் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி பாண்ட் என்தால்பியும் சைஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸும் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இது ரெண்டுத்தையும் அது வந்து டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ சைஸ் ஆஃப் தி ஆட்டம்னா இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் என்னாக ஆரம்பிக்குது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ் இன்க்ரீசஸ் தி பாண்ட் லென்த். ஸோ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆக அந்த பாண்டை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் பிரேக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பி. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த பாண்ட் லென்த். இன்னொன்று எடுத்துக்கிறோம், இது ஏ இது பி. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது பார்த்தோன்னா பாண்ட் லென்த் என்னாக ஆரம்பிக்குது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இப்படி நீட்டமாக போகுது. அப்போ எவ்வளோ அளவுக்கு பாண்ட் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் என்னாக ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இதுக்கு இருக்காது. ஸோ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்ட் டிக்ரீசஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்ட் டிக்ரீசஸ். ஸோ பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் குறையாது வீக் ஆகிட்டே போகுது. அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜினுடைய அளவு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் பாண்ட் டிக்ரீசஸ். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to break the bond is very less. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி ரொம்ப குறைவுன்றதுனால பாண்ட் என்தால்பி என்ன ஆயிடுது குறைவா இருக்கு. ஸோ பாண்ட் என்தால்பி டிக்ரீசஸ். ஸோ இது அப்படியே ஒன்று அடுத்தடுத்து நம்ம சொல்லிட்டே வரலாம். ஸோ சைஸ் வந்து பெருசாக பாண்ட் லென்த் என்ன ஆகுது இந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்குது.
பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? பாண்டு வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வீக் பாண்டை நம்ம உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜினுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஸ்ட்ரென்த் குறைய குறைய amount of energy required to break the bond is very less. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி ரொம்ப குறைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்ட் என்தால்பி டிக்ரீசஸ்ன்னு அர்த்தம். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாண்ட் என்தால்பி டிக்ரீசஸ். ஸோ இதனுடைய மொத்த கன்க்ளூஷனும் நம்ம என்ன எழுதலாம்? increase in size of the atoms, decrease in bond enthalpy. So இங்க இப்ப number of bonds வரும் பொழுது so number of bonds வந்து increase ஆக so increase in number of bonds என்னாக ஆரம்பிக்கும்? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் சிங்கிள் பாண்ட்லேருந்து டபுள் பாண்ட், டபுள்லேருந்து ட்ரிபிள் பாண்ட் போகும்பொழுது அந்த பாண்ட் லென்த் வந்து என்னாக ஆரம்பிக்குது? குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் டிக்ரீசஸ் தி பாண்ட் லென்த். இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக இங்கே சொல்லலாம். ஸோ பாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக பாண்ட் லென்த் என்னாக ஆரம்பிக்குது? குறையுது. ஸோ சி சிங்கிள் பாண்ட் சியா இருந்தா பாண்ட் லென்த் வந்து 1.54 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இது பாண்ட் லென்த். இதே சி டபுள் பாண்ட் சியா இருந்ததுன்னா பாண்ட் லென்த் வந்து 1.33 ஆம்ஸ்ட்ராங். சி ட்ரிபிள் பாண்ட் சியா இருந்ததுன்னா பாண்ட் லென்த் 1.20 ஆம்ஸ்ட்ராங். ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 1லேருந்து 2, 2லேருந்து 3 வரும்பொழுது பாண்ட் லென்த் எண்டாயிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. ஸோ பாண்ட் லென்த் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் டிக்ரீசஸ் தி பாண்ட் லென்த். பாண்ட் லென்த் குறையுது அப்படின்னா பாண்ட்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர்னு அர்த்தம். ஸோ பாண்ட் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to break the bond is high. ஸோ அப்போ பாண்ட் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எனர்ஜி அதிகமாக இருக்கு அப்படின்னா பாண்ட் என்தால்பி எப்படி இருக்குதுன்னு அர்த்தம்? பாண்ட் என்தால்பி இஸ் ஹைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? பாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாண்டு லென்த் வந்து குறையுது. பாண்டு லென்த் குறைய பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. பாண்ட் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். அதனால பாண்ட் என்தால்பி ஹைன்னு சொல்றோம். ஸோ இங்க இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், increase in bond enthalpy. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து HCl இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்டை உடைக்க போறோம். ஸோ ஒரே ஒரு கோவலன் பாண்ட் மட்டும் உடைக்க போறோம். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த பாண்ட் என்தால்பி வேல்யூ டைரக்டா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கு, வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? OHHன்னு எழுதும். ஸோ இப்போ இந்த இடத்துல எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 கோவலன் பாண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாண்டை உடைக்கணும், அதுக்கப்புறம் இந்த பாண்டை உடைக்கணும். அப்போ 2 பாண்ட் என்தால்பி வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி 2 பாண்டை உடைக்கிறதுக்கு தனித்தனியா என்தால்பி வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ ஹோலா ஒரு வாட்டர் மாலிக்யூல்னு நம்ம பேசும் பொழுது வாட்டர் மாலிக்யூல்னுடைய பாண்ட் என்தால்பி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, அதாவது மோர் தென் 1 கோவலன் பாண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல எப்படி வந்து அந்த மாலிக்யூலுக்கு பாண்ட் என்தால்பி கால்குலேட் பண்ணணும்னா இந்த பாண்ட் தனித்தனி பாண்ட் என்தால்பிஸ் இருக்கு இல்லையா, இது மொத்தத்தினுடைய ஆவரேஜ் நம்ம எடுத்தோம்னா அதை ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆவரேஜ் எப்படி எடுப்போம்? இதனுடைய என்தால்பி வேல்யூவையும் இதனுடைய என்தால்பி வேல்யூவையும் என்ன பண்ணுவோம்? ஒன்னா ஆட் பண்ணி
2 பாண்ட் இருக்குன்னா 2ஆல டிவைட் பண்ணும். 3 பாண்ட் இருக்குன்னா 3ஆல டிவைட் பண்ணும். ஸோ நம்ம இதே வாட்டர் எக்ஸாம்பிளா எடுப்போம். ஸோ வாட்டர் gaseous state. ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் OHHனா நம்ம இந்த பாண்டை உடைக்கிறோம். ஸோ அப்போ OHக்கும் Hக்கும் நடுவில் பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ H கேஸ் பிளஸ் OH கேஸ். ஸோ இந்த ஹைட்ரஜனை இந்த பார்ட்ல இருந்து உடைக்கிறதுக்கு தேவையான பாண்ட் என்தால்பியை நம்ம டெல்டா H1 போடுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 502 கிலோ ஜூல் பர் மோல். இப்போ அடுத்தது இதுல இருக்கிறது ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தனித்தனியா பிரிக்க போறோம். ஸோ OH கேஸ் O கேஸ் HG. ஸோ இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான என்தால்பி சேஞ்ச் டெல்டா H2 எடுத்துக்கிறோம். 427 கிலோ ஜூல் பர் மோல். இப்போ நம்ம ஹோலா வாட்டர் மாலிக்யூல்னுடைய என்தால்பி சேஞ்ச் இது தனியா, இது வந்து HOHக்கான என்தால்பி வேல்யூ, இது வந்து OHக்கான என்தால்பி வேல்யூ. நம்மளுக்கு இப்ப தேவை வாட்டர் மாலிக்யூல்னுடைய பாண்ட் என்தால்பி தேவை. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றது? இதுக்கான ஆவரேஜ் எடுக்க போறோம். ஸோ எப்படி ஆவரேஜ் எடுப்போம்? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஆவரேஜ் பாண்ட் enthalpy is equal to 502 plus 427 by 2. So which is equal to 464.5 kilojoule per mole நமக்கு கிடைக்கும். So அப்போ வாட்டர் மாலிக்யூல்னுடைய பாண்ட் என்தால்பி வேல்யூ எவ்வளோ? 464.5 kilojoule per mole. So இந்த மாதிரி more than one covalent bond இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாலிக்யூல்னுடைய பாண்ட் என்தால்பியை ஒவ்வொரு பாண்ட் என்தால்பியையும் கூட்டி அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா வரக்கூடிய வேல்யூவை மாலிக்யூல்னுடைய பாண்ட் என்தால்பி அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாருக்கும் பாண்ட் என்தால்பினா என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு மாலிக்யூல், அதாவது மோர் தேன் ஒன் கோவலன் பாண்ட் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ல பாண்ட் என்தால்பி வேல்யூவை நம்ம ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி வேல்யூன்னு கால்குலேட் பண்றோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.